Hi everyone. 3D embroidery brooches கிளாஸில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம், தென் என்னென்ன மோட்டிவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூச்சஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட இல்லை மெட்டீரியல் வச்சு ஒரு டிசைன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுவோம், இல்லை நியூவாக ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3D எம்ப்ராய்டிங் ப்ரூச்சஸ் கோர்ஸில் என்ன பண்ண போகிறோம், நியூவாக க்ரியேட்டிவாக நம்ம வந்து நம்மக்கிட்ட உள்ள மெட்டீரியல் வச்சு நியூவாக ஒரு புது மெட்டீரியல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, அதுக்கு ஒரு 999 ஒர்த்துள்ள மெட்டீரியல் கிட்ட வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். தென் வந்து இதில் எத்தனை வகையான மோட்டிவ் நான் சொல்லித்தருவேன் பார்த்தீங்கன்னா 10 டைப் ஆஃப் மோட்டிவ்ஸ் வந்து சொல்லித்தருவேன். ஓகேவா, இதில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு சில்க் காட்டன் பேஸுக்கு, இந்த சில்க் காட்டன் வச்சும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெட் கிளாத்து, சாட்டின், டிஷ்யூ கிளாத். ஓகேவா, இந்த பேஸ் 4 கிளாத் இருக்கும். தென் அதோட என்னென்னா ஒரு கட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நியூவாக ஒரு மெட்டீரியலை வந்து புதுசாகவே நம்ம உருவாக்க போகிறோம். நார்மலாக நம்ம வந்து ஸ்டாக்கிங் கிளாத் தான் பேசிக்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஓகே, பேசிக்ஸாக யூஸ் பண்ணும்போது 2 ஸ்டாக்கிங் கிளாத் வரும், மெட்டாலிக் ஒயரு ஒரு 5 பீஸ் இருக்குங்களா, மைக்கா, போலன், இந்த மாதிரி ஒரு லேஸ் டைப். இந்த லேஸ் டைப் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேஸ் டைப்பு, எம்ப்ராய்டரி த்ரெட்டு, நீடில் 2 டைப் ஆஃப் நீடில், 4mm கலர் பீட்ஸு, அது ஒரு மெட்டாலிக் ஷேடாக இருக்கும், ஜர்தோஷி, லாங் டியூப் பீடு, ரோலர் பீடு, சுகர் பீடே வந்து சீட் பீடும் இருக்கும், மெட்டாலிக் ஷேடும் இருக்குது, கிளாஸ் பீடாகவும் இருக்கும். 2 டைப்லேயும் வச்சு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் பீடு, ஃப்ளவரில் அக்ராலிக் ஃப்ளவரு, அக்ராலிக் லீஃப், அந்த பெட்டல் மாதிரி இருக்குது அந்த ஷேப்பு, சாட்டின் ரிப்பன், க்ரீன் டேப் ஒயரு, அப்புறம் காப்பர் ஒயர், அக்சசரி மேக் பண்ணுற காப்பர் ஒயரு 0.3 அண்டு 0.4, இந்த 2 இதுலேயுமே வந்து ஒரு 10 மீட்டர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேவா, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூவாக ஒரு ப்ரூச்சஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி நான் ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.